Students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 application of matrix and determinant example 1.9 பார்க்கலாம். Verify AB whole inverse equal to B inverse A inverse with A ஒரு matrix கொடுத்துருக்காங்க, B ஒரு matrix கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். AB whole inverse கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம். AB whole inverse ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி AB கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இன்வர்ஸ் போகலாம். ABன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஸோ அதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட் வரும். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அது இந்த எலமெண்ட். ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏபி கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஏபி ஹோல் இன்வெர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு நார்மலாக ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா தெரியும். 1//, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். இப்போ ஏபின்றதுல ஏ வர இடத்துலலாம் ஏபின்னு மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஏபி மேட்ரிக்ஸோடக்கு டிட்டர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து இந்த மேட்ரிக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இந்த எலமெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுதான். ஓகேவா? சைன் சேஞ்ச் பண்ணணும். இந்த கிராஸில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே எலமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும், இதுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபிங்க இருக்கா. ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1//, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி வந்து 6 கிடச்சிது. அதுக்கடுத்து இந்த மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம். பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். பி இன்வர்ஸ்னால் நமக்கு வந்து 1//, டிட்டர்மெண்ட் ஆஃப் பி அட்ஜாயிண்ட் ஆஃப் பி ஃபார்முலா தெரியுமா. ஸோ பி இருக்கிறது, பியோட இதில் ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் பி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டிட்டர்மெண்ட் பி, அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் பி 2x2 மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பி இன்வர்ஸ், அது அப்படியே வந்து 1//, டிட்டர்மெண்ட் பி வந்து 2 கிடைக்குது, அட்ஜாயிண்ட் ஆஃப் பி ஃபார்முலா. ஸோ சேம் ஏ இன்வர்ஸ் அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். பி இன்வர்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த கிடச்சிருக்கு பாருங்கள், 1/2 இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கா. அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்னென்னா 1/6 இன்ட்டு, அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் சொன்னேன். ஸோ அது வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து கிடைக்குது 2. LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.